மித்ராவை காணுங்க. வந்துருவாயிரு. வா மித்ரா, என்ன விஷயம்? எதுக்காக எங்களை போன் பண்ணி அவசரமா பாக்கணும்னு சொன்ன? ஏதாவது பிரச்சனையா? அந்த பாரதியோட ஆட்டம் நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது மேடம். முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்ன மித்ரா, இப்படி எல்லாத்தையும் சொதப்பி வச்சிருக்க? ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கணும். நம்ம பண்ற விஷயம் 100% நமக்கு சாதகமா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அதை விட்டுட்டு அவசரப்பட்டு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ண போய் அது பாரதிக்கு பிளஸ்ஸா தான் முடியுது. அவளுக்கு ஏதாவது பண்ணி நிம்மதி இல்லாம ஆக்கி அந்த வீட்டை விட்டு அனுப்புவன்னு பார்த்தா அவ ஒண்ணு நிம்மதி இல்லாம ஆக்கி என்ன தேடி வர வச்சிருக்கா. இங்க பாரு பவானி, இப்ப மித்ராவை நம்ம எதுவும் சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவ ஏதோ ட்ரை பண்ணியிருக்கா, அது வேற மாதிரி ட்விஸ்ட் ஆயிருக்கு. வர வர இந்த பாரதியோட ஆட்டம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு. இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட், ஆதிக்கு உண்மை தெரிஞ்சா அவன் உயிருக்கு ஆபத்துன்றது மட்டும்தான். அதை வச்சுதான் அந்த பாரதியை நம்ம இன்னும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். அது தெரியாம இருக்கிற வரைக்கும் தான் நம்ம நினைச்ச காரியம் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். இது இப்படியே போச்சுன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு பாரதியை நம்ம இன்னும் எவ்வளவு நாளைக்கு சமாளிக்க முடியும்னு எனக்கு தெரியல. அவளை ஏதாவது பண்ணி அவ ஆட்டத்தை அடக்கி ஆகணும் பவானி. இல்லன்னா அது நமக்கு தேவையில்லாத பிரச்சனையா வந்து முடியும். கண்டிப்பா ஏதாவது பண்ணணும். ஆதியோட சொத்து மொத்தத்தையும் எழுதி வாங்கிட்டு அவனை போட்டு தள்ளிட்டு ஒத்த ரூபாவை அவன் நெத்தில ஒட்டி ஊர்வலமா எடுத்துட்டு போக போறேன்னு அந்த பாரதி கிட்ட நான் சவால் விட்டுருக்கேன். ஆனா அவனுக்கே தெரியாம அவன் கூட சேர்ந்துக்கிட்டு அவன் கல்யாண நாள கொண்டாடிக்கிட்டு இருந்திருக்கான். எல்லாத்தையும் அந்த பாரதி நல்லா திட்டம் போட்டுதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆதி, இன்னும் தூங்கலையா? இல்ல மித்ரா, ஒரு கொட்டேஷன், அதுக்கு டிராஃப்ட் எடுத்துட்டு இருக்கேன். நீ தூங்கலையா? நான் தூங்கிட்டு தான் இருந்தேன். திடீர்னு என் ஃப்ரெண்டு கால் பண்ணா, அப்படியே தூக்கம் எல்லாமே போயிடுச்சு. ஏன், என்னாச்சு? சொல்றேன் ஆதி. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன். உங்க மனசுல என்ன படுதோ அத சொல்லுங்க. என்ன விஷயம்? லவ் பண்றது என்ன அவ்வளவு பெரிய தப்பா? மித்ரா, நீ ஏதோ என்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிற, அதை டைரக்டாவே கேளு. என் ஃப்ரெண்டு ரொம்ப வருஷமா ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா அவ காதலுக்கு 2 வீட்லயும் ஒத்துக்கவே இல்ல. வேற வேற கம்யூனிட்டி, அந்த பிரச்சனை தான். இப்ப என்னடானா என் ஃப்ரெண்டுக்கு அவ வீட்ல அவசரமா அவ சொந்தத்துல ஒரு பையனை பார்த்து கல்யாணமே முடிவு பண்ணிட்டாங்க. இந்தியால இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப காமன் தானே. பெத்தவங்க பயப்படுறதுக்கும் நிறைய காரணம் இருக்கு. இங்க தெய்வீக காதல்னு சொல்ற காதல் கூட 2 வருஷத்துக்கு அப்புறம் பிரச்சனையாகி டிவோர்ஸ்ல போய் முடியுது. லவ் பண்றப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் காதலை தொலைச்சிடுறாங்க. அதனாலதான் பேரண்ட்ஸ் குழந்தைங்க நல்லா இருக்கணும், லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டா கஷ்டப்படுவாங்கன்னு அவங்களே நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுல ஒன்றும் தப்பு இருக்கிற மாதிரி தெரியலையே. பட் இதனால நிஜமாவே உண்மையா லவ் பண்றவங்களுக்கு பிரச்சனை தான். கரெக்டா சொன்ன ஆதி. என் ஃப்ரெண்டோட நிலைமையும் அதேதான். அவங்க 2 பேருமே சின்ன வயசுல இருந்தே லவ் பண்றாங்க. என் ஃப்ரெண்டுக்கு வீட்டுல கல்யாண ஏற்பாடு பண்ணதுனால நாளைக்கு வேற வழியே இல்லாம பேரண்ட்ஸ்க்கு தெரியாம ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணிக்கிறதா டிசைடே பண்ணிட்டாங்க. ஓ அப்படியா? சரி, அவங்க லைஃப், அவங்க இஷ்டம்.
எப்படியோ கடைசி வரைக்கும் ஒன்னா நல்லபடியா இருந்தா சரி. ஏன்னா இப்பெல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நடுவில் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப கம்மியாயிட்டே போகுது. காரணமே இல்லாம விட்டுட்டு போயிடுறாங்க. ஆதி, நீங்க சொல்ற விஷயம் எல்லாமே கரெக்ட் தான். என் ஃப்ரெண்டு என்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருக்கா. நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணிக்க சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு என்னை வர சொல்லி ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கா. நானும் வரேன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி பையனுக்கும் யாரும் இல்லாததுனால நீங்க இந்த கல்யாணத்துக்கு என் கூட சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு வர முடியுமா? மித்ரா, உனக்கு என்னதான் ஆச்சு? நான் ஜெனரலா இப்ப இருக்கிற லவ் எப்படி இருக்குங்கிறத பத்தி தான் பேசுனேன். நான் இப்படி பண்ற லவ் மேரேஜ்க்கெல்லாம் எதிரியே கிடையாது. இப்ப என்ன, நாளைக்கு உன் கூட ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வரணும், அவ்வளவுதானே? நாளைக்கு எத்தனை மணிக்கு கிளம்புங்கிறத மட்டும் சொல்லு, நம்ம போலாம். உன் ஃப்ரெண்டுக்காக கையெழுத்து போட்டுட்டு அவங்க நல்லா இருக்கணும்னு விஷ் பண்ணிட்டு வரலாம். ஓகே? தேங்க்யூ ஆதி. அப்போ நாளைக்கு மார்னிங் 9 o'clock ஷார்ப்பா ரெடியா இருங்க. ஓகே. ஆதி, காலையில கல்யாணத்துக்கு பட்டு வேஷ்டி சட்டை போட்டு ரெடியா இருங்க. ஓகே. குட் நைட் ஆதி. குட் நைட். எப்படியோ ஆதி ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வர வைக்கிறதுக்கு ஓகே வாங்கியாச்சு. நாளைக்கு நடக்க போறது நம்மளோட கல்யாணம்னு தெரியாம வரப்போற ஆதிய எப்படியாவது சம்மதிக்க வச்சு கல்யாணத்தை முடிச்சே ஆகணும். முடிச்சிடுறேன்.